மார்னிங் 4:30 AM ரொட்டீனில் லஞ்ச் பாக்ஸ்க்கு பாகக்காய் புளிக்குழம்பும் சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரையும் ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சமாக நல்லெண்ணெயில் பாகக்காயை லைட்டாக உப்பு போட்டு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், வெந்தயம் பொரிஞ்சதும் பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு லெமன் சைஸ் புளி கூட 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட் ஆட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், கொத்தமல்லி தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு போட்டுக்கோங்க. பாகற்காயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டு எண்ணெய் வர வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். கடைசியாக 1 டீஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கிழங்க ஃப்ரை பண்ணுறது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, உப்பு, வரமிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, இது கூட நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க சக்கரவள்ளி கிழங்கு போட்டு மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணலாம். உங்களுக்கும் என்ன மாதிரியே ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்துக்கும் ஒரு சிம்பிளான பியூட்டிஃபுல் பேங்கிள்ஸ் வியர் பண்ண பிடிக்கும்னா வர்ணம் சில்க் த்ரெட் பேங்கிள்ஸில் செக் பண்ணி பாருங்கள். இங்கே யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க.